மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டிலே எப்படி ஸ்டிக்கி நோட்ஸ் ரெடி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு மெயினாக தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலர் பேப்பர் இல்லைன்னா நார்மல் A4 ஷீட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். இல்லை நார்மலாக உங்ககிட்ட எந்த பேப்பர் இருக்கோ அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. ஈவன் ஹோம்மேட் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஹோம்மேட் கலர் பேப்பர் வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய ஸ்டிக்கி நோட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேப்பர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி அளந்து கட் பண்ணினாலும் சரி, இல்லைனா இப்போ நான் மடித்து கட் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணினாலும் சரி. இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு 8 பேப்பர் கிடைக்கும். அதாவது 8 அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் வைக்கிறதுக்கான 8 பேப்பர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி டபுள் பேப்பர் ட்ரிபிள் பேப்பர்னு ஒன்றா வச்சு இதே மாதிரி நீங்கள் மடித்து கட் பண்ணும்போது நிறைய பேப்பர்ஸ் நமக்கு கிடைக்குங்க. நான் ஒரே ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் 8 பேப்பர் எனக்கு கிடச்சிருக்கு. இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட பேப்பர் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இப்போது இந்த பேப்பர் எல்லாத்தையுமே எப்படி நம்ம ஒட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் இன்றைக்கி அதுக்கு டேப் தான் யூஸ் பண்ண போகிறேங்க. அதுக்கு நமக்கு தேவைப்படுறது குட்டி டேப் தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் பெரிய டேப்பில் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா குட்டி டேப்லையுமே நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பெரிய டேப்பில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் குட்டி டேப்லையும் நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பெரிய டேப் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணினதை கம் பார்ட் கீழே பார்க்குற மாதிரி, தரையை பார்க்குற மாதிரி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு சைடு இந்த மாதிரி ஹாஃபாக மடக்கிட்டு தென் இன்னொரு சைடு அந்த மடக்கினதுக்கு மேலேயே நம்ம ஒட்டும்போது 2 சைடுமே நமக்கு கம் இருக்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பேப்பருக்கு மேலே நம்ம ஒட்டிக்க போகிறோம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சின்ன டேப்லையும் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சின்ன டேப் எடுத்துக்கிறேன். தென் வேணுங்கிற அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம பெரிய டேப்பில் எப்படி பண்ணினோம், ஃபர்ஸ்ட் கீழே இருந்து அரைவாசி மடக்கிக்கணும். தென் மேலேருந்து அந்த மடக்கினதோட மேலேயே நம்ம மடக்கும்போது நமக்கு மேலேயும் கம்மு கீழேயும் கம்மு அந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்துருச்சு. இதை டேரெக்டாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பேப்பருக்கு மேலே இப்படி வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சா? தென் இன்னொரு பேப்பர் எடுத்து இதுக்கு மேலேயே கரெக்டாக வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போதே நல்லா பேஸ்ட் ஆயிக்கும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா சைடில் 2 தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை 2யுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இதையுமே நம்ம கட் பண்ணிட்டோம். இதே மெத்தடில் எல்லா பேப்பர்ஸையுமே லைன் பை லைன் நம்ம ஒட்ட போகிறோம். நான் எப்படி ஒட்டுறேன் அப்படின்றத பாருங்கள். ஒரு 2-3 பேப்பர் மட்டும் நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேப்பர் இதே மாதிரி ஒட்டியிருக்கேங்க. சும்மா உங்களுக்கு செஞ்சு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒட்டி காமிச்சேன். ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டிக்கி நோட் இதே மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சுட்டேன். ஓகேங்களா? இப்போது இதை நம்ம எப்படி ஸ்டிக்கி நோட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது எப்படி நம்ம இதை எடுத்து இன்னொரு சர்ஃபேஸில் எப்படி ஒட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேப்பருமே எடுக்கும்போது நம்ம அந்த டேப் ஒட்டினோம் இல்லையா, அந்த டேப்போடு சேர்த்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? எடுத்துகிட்டு இன்னொரு சர்ஃபேஸில் ஒட்டும்போது அந்த இடத்துல எந்த சர்ஃபேஸில் நீங்கள் ஒட்டுறீங்களோ அந்த இடத்துலையுமே நம்ம ஒட்டிக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட். இப்போ நான் செகண்ட் பேப்பர் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் எடுக்கும்போதே டேப்போடு சேர்த்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு சர்ஃபேஸில் நீங்கள் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கி நோட்டை ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் ஃபெவி ஸ்டிக்கோ இல்லை ஃபெவிக்விக் அந்த மாதிரிலாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது டக்குன்னு காஞ்சிருங்க. ஸோ பேப்பரோடு சேர்ந்து உறிஞ்சு வர மாதிரி இருக்கும். அது நமக்கு அவ்வளோ அழகாக இருக்காது. ஸோ அதனால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட மெயில் ஐடிக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணி விடுங்க. தென் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஓகேவா? பாய் பாய் பாய்.
குட் மார்னிங்.